மாறன், சொல்லுங்க டாக்டர். விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி அதுக்கப்புறம்லாம் எங்களால் அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. மாறன், அவ மூளையில இருக்க நரம்புல சின்னதா ஒரு அடைப்பு இருந்துச்சு. அதுக்குதான் இவ்வளவு நாள் மருந்து மாத்திரை கொடுத்தோம். ஆனா இப்ப அந்த அடைப்பு இன்னும் பெருசா இருக்கு. பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இனி மருந்து மாத்திரையால பாப்பாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, அதிகபட்சம் இன்னும் 1 மாசம் தான். அதுக்குள்ள சர்ஜரி பண்ணி ஆகணும். அத பண்ணலனா கனியோட உயிருக்கே ஆபத்து. மாறன், என்ன இது? டாக்டர், அவ சின்ன புள்ள, அவளுக்கு இவ்வளவு பெரிய சர்ஜரி எல்லாம். இங்க பாருங்க மாறன், எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப வருஷமாவே தெரியும். அந்த அன்புல தான் சொல்றேன். நோய்க்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம்லாம் இல்ல. நம்ம அவளை காப்பாத்தணும்னா ஆபரேஷன் மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கு நம்ம அவ பாடிய ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நீங்க டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கொடுக்கிற டேப்லெட்ஸ், மருந்து எல்லாத்தையும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கொடுக்கணும். 30 நாள் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஆபரேஷனே பண்ண முடியும். முக்கியமான விஷயம், ஒரு நாள் கூட டோஸ் மிஸ் ஆகவே கூடாது. புரிஞ்சுக்கோங்க. சரி டாக்டர், அப்படி இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்குதுன்னு இப்போதைக்கு வீரா கிட்ட சொல்ல வேண்டாம். அவன் உடம்பால அந்த குழந்தைய பெத்துக்கலையே தவிர கனியோட அம்மாவா இந்த விஷயம் தெரிஞ்சது நான் உடஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவளை என்னால மீட்டு கொண்டு வர முடியாது. ப்ளீஸ் டாக்டர். ஆனா சர்ஜரி பண்ண போறோமே மாறன், அப்படி இருக்கும்போது சொல்லலாமே. அதுக்குள்ள நானே கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா சொல்லி புரிய வச்சிடறேன் டாக்டர், நீங்க சொல்ல வேண்டாம். சரிங்க மாறன், அது உங்க விருப்பம். ஆனா குழந்தைய ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல மாறன். படுத்துக்கிறீங்களா? படுத்துக்கிறீங்களா? மடியில படுத்துக்கோ. இப்ப அவளோட நிலைமை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனதால இந்த மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது. வீரா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் வேணாம், எடுத்துட்டு போ. ப்ளீஸ் வீரா, பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. வேண்டான்னு சொல்றல, ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? இங்க பார், நமக்கு ஒரு பிரச்சனைனா பட்னியா கிடக்கிறதுனால எதுவும் சரியாயிர போறது கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். அவளுக்கு ஒன்னும் ஆகாது. நீ இருக்க, நான் இருக்கேன், விட்டுருவோமா? ஏஞ்சி போய் முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பிடு. இதெல்லாம் பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? மேடம், வீட்டுக்காரனா நினைக்க வேண்டாம். நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்து இங்க வச்சிருக்கீங்கல்ல, வேலைக்காரனா நினைச்சு சாப்பிடுங்க. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. வேண்டான்னு சொல்லிட்டேன். வாங்கிக்க. ஆமா, சோத்துல தான் உன் கோவத்தை காட்டுவியா? பசிக்குதுன்னு மூஞ்சில தெரியுது. எப்ப முடியுமோ சாப்பிடு.
டாடி ம்? நான் உன் கூட படுத்துக்கவா? பா என் பிள்ளைய எந்த குறையும் இல்லாம நீங்க வளர்த்து ஆளாக்கணும். அண்ணே உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என் உசுரே போனாலும் சரி. சத்தியம் பண்ணி கொடுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா பாத்துக்கிறேன்.